السلام عليكم ورحمة الله وبركاته. أنت تطلع بيننا في الكواكب كالبدور، بل وأشرف منه يا سيدي خير النبي. لا إله إلا الله، لا إله إلا الله، لا إله إلا الله، محمد رسول الله. أنت أم أب ما رأينا فيهما مثل حسنك قط يا سيدي خير النبي. لا إله إلا الله، لا إله إلا الله، لا إله إلا الله، محمد رسول الله. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد الفاتح لما أغلق والخاتم لما سبق ناصر الحق بالحق والهادي إلى صراطك المستقيم وعلى آله وأصحابه حق قدره ومقداره العظيم. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في محكم تنزيله: ما كان محمد أبا أحد من رجالكم ولكن رسول الله وخاتم النبيين وكان الله بكل شيء عليما. صدق الله العظيم. وقد ورد الخبر عن سيد البشر أنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: من أحب سنتي فقد أحبني ومن أحبني كان معي في الجنة أو كما قال عليه الصلاة والسلام. அருளில் அளவற்றவனும் அன்பில் நிகரற்றவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் தெள்ளமித திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், புகழெல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவின் அளப்பெரும் கருணையினால் ஒரு புனிதமான மஜ்லிஸில் நம்மை எல்லாம் திரளாக ஒன்றிணைத்திருப்பது போல் நாளைய சுவனம் பூங்காவில் சய்யிதுல் அம்பியா வல் முர்சலீன் தாஹா முஹம்மது முஸ்தபா சத்தமத்துலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அல்லாஹ் நம்மை சங்கமிக்க செய்தருள்வானாக. வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திரு கலிமாவின் அடிப்படையிலேயே வாழ்ந்து இந்த உலகிலிருந்து உயிர் பிரிகின்ற தருணத்திலேயும் அந்த உயர்ந்த கலிமாவை உரைத்தவர்களாக நமது உயிர் மூச்சுக்களை அவிழ்க்க செய்வானாக. நமது கடைசி பேச்சுக்களை முடிக்க செய்வானாக. இறைவனின் இல்லமாம் திரு கஅபா ஷரீஃபாவையும் இறை தூதரின் பூங்காவாம் புனித ரவுதா ஷரீஃபையும்
வாழ்வில் பலமுறை குடும்பமாக மீண்டும் மீண்டும் தரிசிக்கின்ற பேற்றினை அல்லாஹ் வழங்கிடுவானாக. மறுமையில் அந்த ஒப்பற்ற நாதாவின் உன்னதமான ஷஃபாஅத்தை பெற்று அங்கு அல்லாஹ்வை காணக்கூடிய லிகாயமும் பாக்கியமும் கிடைக்க அல்லாஹ் பேரருள் புரிவானாக. சொல்லுகின்ற எனக்கும் கேட்கின்ற உங்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா துவக்கமாக ஹிதாயத் என்னும் நேர்வழியை நசீபாக்கி அருள்வானாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அகிலத்தின் அருள்படை இதயவேந்தர் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உதய தின தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியின் அற்புதமாக இதை வடிவமைத்திருக்கின்ற அல்லாமா ஏபி அபூபக்கர் ஹதரத் பாக்கவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் கல்வி குழுமங்களை சார்ந்த அங்கத்தினர்களே, அதனுடைய நிர்வாக பெருமக்களே, இந்த நிகழ்ச்சியை நெறியோடு தொகுப்புரை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சிராஜுத்தீன் நாஃபி ஹதரத் பெருந்தகை அவர்களே, இந்த மதரசாவில் பேராசிரியர்களாக இருந்து சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்பிற்கினிய ஆலிம்களே, சமூகம் தந்திருக்கக்கூடிய சங்கைக்குரிய உலமா பெருமக்களே, மாணவ கண்மணிகளே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசவும் அதை கேட்கவும் அவனுடைய மேலான ஃபضல் ரஹ்மத்தை கொண்டு நமக்கு அருள் புரிந்திருக்கின்றான். இதை அவன் அங்கீகரித்த ஒரு அருள் நிறைந்த சபையாக கபூல் செய்வானாக, அங்கீகரிப்பானாக. இதன் பரக்கத்தினால் அவர்களுடைய சுன்னத்துகளை நம்முடைய வாழ்வில் உயிர் மூச்சாக மதித்து அனுதினமும் அடிபெறலாமல் அதை பின்பற்றக்கூடிய தௌஃபீக்கினை அல்லாஹ் நமக்கும் நம்மை சார்ந்தவர்கள் நம் சந்ததிகளுக்கும் நிறைவாக வழங்கிடுவானாக. அருமையான சகோதரர்களே, அறிவியலை வியந்து பார்க்கும் நபிகள் கோமான் அருமநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற மகுடம் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த தலைப்பில் நான் உரையாற்ற வேண்டும். இன்றைக்கு உலகத்திலே ஒரு அசுர வளர்ச்சியை நாம் கண்டு வருகின்றோம். முன்பு காலங்களிலே இல்லாத அளவிற்கு ஒரு விரைவான வளர்ச்சியை நோக்கி நம்முடைய காலம் சென்று கொண்டிருக்கிறது. விஞ்ஞான வளர்ச்சியிலும், அறிவியல் துறையிலும், மருத்துவத் துறையிலும், இன்னும் எல்லா விதமான துறைகளிலேயும் இது போன்ற ஒரு வளர்ச்சியை இதற்கு முன்புண்ட காலங்களிலே நாம் கண்டிருக்க முடியாது, யாரும் பார்த்திருக்க முடியாது. அந்த அளவிற்கு ஒரு வேகமான வளர்ச்சியை நோக்கி விஞ்ஞானத் துறையிலே விண்ணை முட்டக்கூடிய அளவிற்கு நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த காலத்தில் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்து சென்ற நம்முடைய உயிருக்கு உயிரான, உயிரிலும் மேலான உத்தம நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வு எந்த அளவுக்கு பொருத்தமானதாக, இன்றைக்கும் அவை வழிகாட்டல்களும் ஒரு மிகச்சிறந்த முன்னோடியாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை ஆய்வாளர்களே வியந்து பார்க்கிறார்கள். விஞ்ஞானத்தினுடைய விற்பனர்கள் அவர்கள் மூக்கின் மேல் விரல் வைத்து பார்க்கின்ற அளவிற்கு மருத்துவ நிபுணர்களாக இருக்கக்கூடியவர்கள், அறிவுலக மேதைகள், அறிஞர்கள் என எல்லோருமே
இதை ஒரு வியப்பாக பார்த்து இது எல்லா காலத்திற்கும் ஏற்ற வாழ்க்கையாக வழிமுறையாக இருக்கிறது என மனித சமூகம் சீரும் சிறப்போடும் செழிப்போடும் வாழுவதற்கு நபி அவர்களின் வாழ்வும் வாக்கும் இன்றியமையாதது என்பதை இன்றைக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நபி அவர்களின் வாழ்வின் எந்த கோணங்களை நீங்கள் சீர்தூக்கி பார்த்தாலும் அவை வியப்பினுடைய விளிம்பிற்கே நம்மை கொண்டு சென்றுவிடக்கூடிய அளவிற்கு அவை அற்புதமானதாக அல்லாஹ்வினால் வடிவமைத்து வழங்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா அருள் வேதத்திலே சொல்லித் தருகின்றான், மாகான முஹம்மதுன் அபா அஹதின் மிர் ரிஜாலிக்கும், உங்களில் யாருடைய ஆண்மகனின் தந்தையாக அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை என்று சொல்லுகின்றான். வலாக்கிர் ரசூல் அல்லாஹ், மாறாக அவர்கள் அல்லாஹ்வின் திருத்தூதராக இருக்கிறார்கள். வஹாத்தமன் நபியீன், நபிகளுக்கு முத்திரை இறுதி தூதாக இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு கானல்லாஹு பிக்குல்லி ஷைஇன் அலீமா, அல்லாஹு தஆலா அனைத்து வஸ்துக்களின் மீது பேராற்றல் நிறைந்தவனாக இருக்கின்றான் என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புகழ் நிறைந்த இந்த வசனத்தை நமக்கு நினைவுபடுத்துகின்றான். இன்றைக்கு உலகத்திலே நாம் ஒவ்வொரு துறையாக சிந்தித்து பார்த்தால் எல்லா துறைகளுக்கும் நபி அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லாத, அவர்கள் வழிகாட்டாத துறைகளே இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு அத்துணை துறைக்குமான ஒரு முன்மாதிரியை அவர்களுடைய வாழ்வியலிலே நாம் பார்க்கலாம். இறுதி கியாமத் நாளுடைய சமீபத்திலே என்ன என்ன நடைபெறவிருக்கும் என்பதை முன்கூட்டியே அவர்கள் முன்னறிவிப்பு செய்து நமக்கு செய்திகளாக தந்திருக்கிறார்கள். அவற்றை இன்றைக்கு நாம் நிதர்சனமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். 14 நூற்றாண்டுகளை கடந்து அதற்கு முன்னால் சொல்லப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கு எப்படி நவீன விஞ்ஞானத்துறையோடு வளர்ச்சி நிறைந்த இன்றைய காலகட்டத்திற்கு பொருந்தும், அது நடைமுறைப்படுத்த முடியும் என்று நாம் எண்ணி பார்க்கலாம். ஏன்னா இதற்கு முன்னால் பல்வேறு நபிமார்கள் தோன்றியிருக்கின்றார்கள். அந்த நபிமார்களுடைய காலகட்டங்களிலே ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொரு சட்டதிட்டங்களை அல்லாஹ் வழங்கியிருந்தான். காலங்கள் மாற மாற சட்டங்களும் மாறி மாறி வந்து கொண்டே இருந்தது. ஆனால் இந்த தீனுல் இஸ்லாம் காலத்தால் அழியாததாக, நபியவர்களுடைய வாழ்வு எல்லா காலத்திற்கும் கியாமத் நாள் இறுதி நாள் வரை அது வழிகாட்டி கொண்டிருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நபியவர்களை அல்லாஹ் நமக்கு அனுப்பியிருக்கின்றான். முதலில் ஆலமீன், இந்த இஸ்லாம் அகிலத்தாருக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருப்பது போல, ஒமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே இந்த அகிலத்தாருக்கு உங்களை அருள்கொடையாகவே நாம் அனுப்பியிருக்கின்றோம் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ், இல்லா காஃபத்தன் லின்னாசி பஷீரம் வ நதீரா, இன்னொரு ஆயத்தில் அல்லாஹு தஆலா சொல்றான், உங்களை முழு மனித சமூகத்திற்கும் ஒரு வழிகாட்டியாக, நிரந்தரமான வழிகாட்டியாக அனுப்பியிருக்கின்றோம் என்பதை அல்லாஹு தஆலா பல்வேறு வசனங்களின் வழியாக நமக்கு தெளிவுபடுத்துகின்றான். ஆக இந்த உலகத்திலே எல்லா காலமும், அது கடந்த காலமாக இருக்கலாம், நிகழ்காலமாக இருக்கலாம், எதிர்காலமாக வருங்காலமாக இருந்தாலும், முக்காலத்திற்கும் ஏற்ற வகையில் நபி அவர்களுடைய வாழ்வு முன்னோடியானதாக நமக்கு அமைத்து தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா ஒரு அருள் வசனத்திலே சொல்லுகின்றான், நபி அவர்களுக்கு இறக்கப்பட்ட அந்த வசனம்
இன்றைக்கு நமக்கு மிகப்பெரிய உண்மைகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. சூரத்து ஃபுஸ்ஸிலத் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தினுடைய இறுதி வசனங்களிலே அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், சனுரீஹிம் ஆயாத்தினா ஃபில் ஆஃபாக் வஃபீ அன்ஃபுஸிஹிம் ஹத்தா யதபய்யன லஹும் அன்னஹுல் ஹக். அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்கும் போதே சொல்றான், சனுரீஹிம் என்றால் நீங்கள் பார்ப்பீர்கள், இப்பொழுது இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் சொல்றான், இப்போ இல்லை. சனுரீஹிம் என்பதற்கு எதிர்காலம், வருங்காலம் என்று பொருள். உலமாக்கள்கிட்ட கேட்டு பாருங்க. அப்போ இன்றைக்கு அல்ல, எதிர்வரக்கூடிய காலங்களிலே நீங்கள் பார்ப்பீர்கள். ஃபில் ஆஃபாக், அண்ட சராசரங்களிலே, வானவெளிகளிலே, விண்வெளியிலே நீங்கள் பார்ப்பீர்கள். ஒஃபி அன்ஃபுஸிஹிம், உங்களுக்கு உள்ளேயும் நீங்கள் பார்ப்பீர்கள். மனித உடலிலே, உங்களுடைய உடலுக்குள்ளேயும் நீங்கள் பார்ப்பீர்கள். பல்வேறு அத்தாட்சிகளையும் அற்புதங்களையும் நீங்கள் பார்ப்பீர்கள். இவைகளெல்லாம் நடைபெற்று நிகழும் போது இறுதியாக நீங்கள் ஒரு முடிவுக்கு வருவீர்கள். ஹத்தா யதபய்யன லஹும் அன்னஹுல் ஹக், நிச்சயமாக இவற்றிற்கெல்லாம் அதிபதியானவன் அர்ஹமுர் ராஹிமீன், ரப்புல் ஆலமீனான அகிலங்களின் அதிபதி அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் என்று நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள். இந்த தீனுல் இஸ்லாம் உண்மையானது. இந்த தீனுல் இஸ்லாத்தினுடைய அருள் வேதமாம் அல் குர்ஆன் உண்மையானது. அதை நமக்கு கொண்டு வந்து சேர்த்த அல்லாஹ்வினுடைய அருள் நிறைந்த தூதர் அருமநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையானவர்கள் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள். இதுதான் இதனுடைய இறுதி முடிவாக இருக்கும் என்பதை இந்த அருள் வசனத்தின் வழியாக தெளிவுபடுத்திவிட்டார். இன்றைக்கு மாடர்ன் சயின்ஸ், நவீன விஞ்ஞானத்துறையிலே என்னவெல்லாம் கண்டுபிடிக்கப்படுகிறதோ இவற்றிற்கெல்லாம் அடித்தளமாக மூல ஆதார கூறுகளாக இருப்பது அல் குர்ஆனும் ஹதீஸுகளும் தான். நபி அவர்களுடைய வாழ்வினுடைய ஒவ்வொரு புள்ளிகளையும், அவர்களுடைய வாழ்வினுடைய ஒவ்வொரு வாக்குகளையும் நாம் ஆய்வு செய்கின்ற பொழுது இன்றைய காலத்தில் அதை நாம் மிக அனுகூலமான முறையிலே, மிக வெள்ளிடை மலையென தெளிவான முறையிலே விளங்கிக் கொள்வதற்கு அவை நமக்கு உதவிக்கரம் நீட்டக்கூடியதாக இருக்கிறது. ஒரு ஹதீஸிலே நபி அவர்கள் சொன்னார்கள், தத்தகாரபுல் அஸ்வா, கடை வீதிகள் நெருங்கி நெருங்கி வரும் என்று சொன்னார்கள். ஒன்று கொண்டு மிக நெருக்கமாக கடை வீதிகள் உலக இறுதி நாளுடைய சமீபத்திலே வந்துவிடும் என்று சொன்னார்கள். இந்த காலத்தில் இந்த ஹதீஸை விளங்குவதை போன்று வேறு எந்த காலத்திலையும் விளங்கியிருக்க முடியாது. இனி அடுத்து வரக்கூடிய காலங்களில் அட்வான்ஸா இன்னும் தெளிவான முறையிலே இந்த ஹதீஸ் விளங்கப்படும், அது நிரூபிக்கப்படும் என்பதை நாம் கண்கூடாக பார்க்கலாம். எப்படிங்க? கடை வீதிகள் மிக நெருக்கமாக ஒன்றுக்கொன்று நெருங்கி வரும் என்று சொன்னால் எந்த அமைப்பில்? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நாம் பார்க்குறோம், அவர்கள் வாழ்ந்த பூமியான மதீனாவில் இருந்து சிரியா ஷாம் நாட்டுக்கு செல்வதற்கு 4 மாதங்கள் தேவைப்பட்டது. ஒட்டகத்திலே அவர்களின் வியாபார சரக்குகளை ஏற்றிக்கொண்டு பயணிப்பார்கள், பயணித்துக் கொண்டே இருப்பார்கள். 4 மாதங்களை கடந்துதான் அந்த சிரியாவை அவர்கள் சென்றடைய முடியும். அப்படி ஒரு காலம் இருந்தது. அதற்கு அடுத்த காலத்தை பார்க்கின்றோம். வாகனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அவற்றில் தரை பயணமாக செல்லக்கூடிய ஒரு சூழல் மாறியது. அப்போ வேகமாக பயணித்து செல்லக்கூடிய வாகனங்களிலே காலையில் ஏறினா இரவில் அல்லது ஒரு நாள் பயணத்திலே மதீனாவில் இருந்து ஷாமுக்கு, சிரியாவுக்கு சென்று விடலாம் என்று அந்த பயண நேரம் சுருங்கியது. அதற்கடுத்த வளர்ச்சியை பார்க்கின்றோம். இன்னும் பறக்கக்கூடிய விமானங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. ஏரோப்ளைனில் ஒருவர் பயணித்து
மதீனாவில் இருந்து சென்றால் 2-3 மணி நேரங்களிலே அந்த சிரியாவை அடைந்து விடலாம். 4 மாதங்களாக இருந்த பயண தூரம் ஒரு நாளாக சுருங்கியது. ஒரு நாளாக இருந்த பயண தூரம் 2-3 மணி நேரமாக சுருங்கிவிட்டது. இன்னும் அதற்கடுத்த வளர்ச்சியை பார்க்கின்றோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய பிஸ்னஸினுடைய மார்க்கெட்டிங், ஆன்லைன் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட், ஃபாரெக்ஸ், மியூச்சுவல் காயின்ஸ் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வளர்ந்திருக்கிறது வியாபார முறைகள். எந்த அளவிற்குன்னு சொன்னால், ஒரு வினாடியில் ஒரு சந்தையிலிருந்து இன்னொரு சந்தைக்கு போய்விடலாம். லேப்டாப்பை திறந்து முன்னால் உட்கார்ந்து மவுஸை ஒரு கிளிக் பண்ணால் போதும், ஒரு நிமிடத்திலே, ஒரு வினாடியிலே நீங்கள் அமெரிக்காவுடைய வாஷிங்டன் சந்தையை சென்றடைந்து விடலாம். எவ்வளவு சுருக்கி, எவ்வளவு நெருக்கமாக வந்துருச்சுன்னு பாருங்க. ஒரு கிளிக்கில் வாஷிங்டன் சந்தை, அடுத்து இன்னொரு கிளிக்கில் ஆஸ்திரேலியாவுக்கு போயிடலாம், அடுத்து இன்னொரு கிளிக் பண்ணால் ஜப்பானுடைய சந்தைக்கு நாம் சென்று விடலாம். இதற்காக நாம் மிகப்பெரிய காரில் பயணம் செஞ்சு போகணும், அல்லது ஏர்போர்ட்டுக்கு போய் ஏரோப்ளைனில் பயணம் பண்ணணும், அல்லது நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போகணும், அல்லது அதற்காக வேண்டி மிகப்பெரிய முயற்சிகள் மேற்கொண்டு செல்லக்கூடிய அந்த சிரமங்கள் எல்லாம் குறைந்து விட்டது. வீட்டுக்குள்ளேயே நீங்கள் இருந்துக்கலாம், வெளிச்சம் கூட தேவையில்லை, இருட்டிலேயே இருந்து கொள்ளலாம். நல்ல ட்ரெஸ் போடணும், நல்ல நைட் ட்ரெஸ்லேயே உட்கார்ந்து கொள்ளலாம். எல்லாம் இருந்து ஒரே ஒரு கிளிக்கில் மிக தூரமான நாடுகளுக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் சந்தைக்கு நாம் சென்று நம்முடைய வியாபார தளங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கலாம். இதுதான் அன்றைக்கே அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறிய வார்த்தையிலே அவர்கள் சொல்லிவிட்டார்கள். தத்தகாரபுல் அஸ்வாக், கடை வீதிகள் ஒன்றுக்கொன்று மிக நெருக்கமாக நெருங்கி வரும் என்று சொன்னார்களே, அன்றைக்கு அது விளங்குவதற்கு என்ன விளக்கம் என்று தெரியாமல் இருக்கலாம். இன்றைக்கு அது மிக துல்லியமான முறையிலே நமக்கு நிதர்சனமாக நிரூபித்து காட்டுகிறது. அப்போ ஒரு வினாடியில் ஒரு சந்தையிலிருந்து இன்னொரு சந்தைக்கு செல்லக்கூடிய அளவிற்கு இருந்த இடத்திலே இருந்து கொண்டு எந்த சிரமங்களும் இல்லாமல் இன்றைக்கு வியாபாரத்தை நிகழ்த்தி கொண்டிருக்க முடியும் என்பதற்கு இதைவிட ஒரு முன்னுதாரணம் எதுவும் இல்லை. அதைத்தான் அன்றைக்கே நபி அவர்கள் தெளிவுபடுத்தி விட்டார்கள் என்பதை ஆய்வாளர்கள் பார்த்து உயர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி ஒரு முன்னறிவிப்பை எந்த தீர்க்கதரிசியும் உலகத்திலே சொன்னதில்லையே. அதே போன்று இன்னொரு செய்தி, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஒரு வீட்டினுடைய முகட்டிலே மாடியின் மீது ஏறி நின்று கொண்டு சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், நான் என்ன பார்க்கிறேன் என்று உங்களுக்கு தெரிகிறதா என்று கேட்டார்கள். இப்போ சஹாபாக்கள் எப்பொழுதும் வளமையாக சொல்கிற பதில் தான், யா ரசூலல்லாஹ், அல்லாஹு ரசூலுஹு ஆலம், அல்லாஹ் ரசூலும் தான் மிக நன்கு அறிந்தவர்கள்னு சொன்னாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னீல அரா மவாக்கி அல் ஃபித்னி ஹிலால புயூத்திக்கும் க மவாக்கி அல் கதர். உங்களுடைய வீடுகளுக்கு மத்தியிலே, உங்களுடைய வீடுகளுடைய முகட்டிற்கு இடையில் ஃபித்னாக்கள், குழப்பங்கள் இறங்கி கொண்டிருப்பதை நான் கண்கூடாக பார்க்கின்றேன். எப்படின்னு சொன்னால், வானத்திலே இருந்து மழை துளிகள் பூமியிலே ஊடுருவி கொண்டு செல்வது போல குழப்பங்களும் ஃபித்னாக்களும் உங்களுடைய வீடுகளுக்கு மத்தியில் இறங்கி கொண்டிருப்பதை நான் பார்க்கின்றேன் என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போ சஹாபாக்களுக்கு இது என்னன்னே புரியல. இன்றைக்கு நம்ம பார்க்குறோம், நம்முடைய வீடுகளிலே காங்கிரீட் பில்டிங்கில் இருந்து கொண்டு, பூட்டப்பட்டிருக்கக்கூடிய ஏசி அறைக்குள்ளே இருந்து கொண்டு, ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனை பெற்றுக்கொண்டு, ஒரு நெட்வொர்க் கவரேஜின் மூலமாக ஒரு செல்போனை வைத்துக்கொண்டு எல்லா பாவங்களையும் செஞ்சிடலாம். ஒரு ரூமில் இருந்து
ஒரு நெட் கனெக்ஷனை வைத்து கொண்டு மாத்திரம் எல்லா விதமான பாவங்களையும் ஒரு மனிதன் அரங்கேற்றிவிட முடியும். இன்றைக்கு அந்த அளவிற்கு விஞ்ஞான வளர்ச்சி நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியமானதாக தோன்றுகிறது. இதைத்தான் நபி அவர்கள் அன்றே சொன்னார்கள், உங்களுடைய வீடுகளுக்கு மத்தியிலே ஃபித்னாக்களும் சோதனைகளும் இறங்குவதை நான் பார்க்கின்றேன். எப்படி வானத்திலிருந்து மழை துளிகள் பூமியிலே ஊடுருவி கொண்டு செல்கிறதோ அதை போன்று நான் பார்க்கிறேன் என்று அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த செல்போன் உலகம் எங்களுடைய உள்ளங்கைக்குள் அடங்கிவிட்டது என்று நாம் பெருமிதம் கொள்கின்றோம். மிகப்பெரிய அளவிற்கு நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆனால் நம்முடைய வாழ்விலே நமக்கு நன்மைகளை கொண்டு வருவதற்கு பகரமாக தீமைகளையும் பாவங்களையும் மிக லேசாக செய்வதற்கு இது துணைகோலாக இருக்கிறது என்பதுதான் மிக உண்மையான விஷயமாக இருக்கிறது. ஒரு காலகட்டம் இருந்துச்சு, மிகப்பெரிய வயதை கடந்த மனிதர்கள் கூட தெரியாத விஷயங்களை, அறியாத பாவங்களை, பிஞ்சு மனங்களிலே நஞ்சை விதைக்கக்கூடிய அளவிற்கு ஆபாசங்களை விதைக்கக்கூடியதாக, எல்லா விதத்திலையும் சமூகத்தினுடைய சீரழிவுக்கு அடித்தளமிடக்கூடியதாக இந்த நவீனமான கண்டுபிடிப்பு நமக்கு இருக்கிறது என்று சொன்னால், இதைத்தான் நபி அவர்கள் அன்றே நமக்கு தெளிவுபடுத்தினார்கள். இப்படி பல்வேறு செய்திகளை நாம் அடிக்கிக் கொண்டே போகலாம். இப்ப இந்த உலகத்திலே அவர்களை அல்லாஹு தஆலா இது போன்ற முன்னறிவிப்புகளை, சில விஷயங்களை சூசகமாக சொல்லியிருக்கிறார்கள், சில விஷயங்களை டைரக்டா அவர்கள் நேரடியாகவே சொன்ன செய்திகளை ஹதீஸ்களிலே நாம் பார்க்க முடிகிறது. நம்முடைய உடலிலே அடுத்த விஷயமாக, நம்முடைய உடல்ல ஏதேனும் ஒரு பாகத்திலே வலி ஏற்படுகிறது, தலைவலி வருது, கால் வலி, இடுப்பு வலி, முழங்கால் வலின்னு சொல்லி ஏதேனும் ஒரு வலி நமக்கு ஏற்படுகிற போது உடனே நாம் என்ன செய்கிறோம்? டாக்டர்கிட்ட போனால் டேப்லெட் எழுதி கொடுப்பார். அதை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம்னா கொஞ்ச நேரத்தில் அந்த வலி நமக்கு குணமடைந்து விடுகிறது, நீங்கி விடுகிறது, நாம் ஷிஃபா நிவாரணத்தை அடைந்து கொள்கின்றோம். இது எப்படி நடக்கிறது என்று பல்வேறு ஆய்வுகள் பல காலகட்டங்களிலே நடந்தது. இப்போ மனிதனுடைய உடலிலே இரத்த நாளங்கள் இருக்கிறது, அவற்றின் வழியாக இரத்தங்கள் பயணித்து ஓடுகிறது, உடல் முழுவதும் அது பயணிக்கிறது என்பதை இப்னு நபீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லிம் அறிஞர் கண்டுபிடிக்கின்றார். அவர் கண்டுபிடிக்கிறது கிபி 1000 கிட்ட, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திற்கு ஒரு 500-600 வருடங்களுக்கு பின்னால் அவர் இந்த உலகத்திற்கு அதை கண்டுபிடித்து அறிமுகப்படுத்தினார். மனித உடலிலே இரத்த நாளங்களின் வழியாக அது மிக வேகமாக சுழற்சியிலே பயணித்துக் கொண்டிருக்கிறது என்ற உண்மையை அவர் கண்டுபிடித்தார். அதற்கு பின்னால் ஒரு 400-500 ஆண்டுகளுக்கு பிறகு அதை ஒரு அறிஞர் அந்த உண்மையை உலகத்திற்கு பிரபலியப்படுத்தினார். மனித உடலிலே இவ்வாறுதான் இயக்கம் இருக்கிறது என்ற அந்த இப்னு நபீஸ் கண்டுபிடித்த அந்த ஆய்வை உலகத்திற்கு மிக தெளிவான முறையிலே விளக்கி அவர் விளம்பினார். 1578 அவர் பிறந்ததாக கணிக்கப்படுகிறது. அந்த ஆய்வாளர், மருத்துவ நிபுணராக இருந்த அந்த நபர் வில்லியம் ஹாரு என்று சொல்லக்கூடிய அவர் கண்டுபிடித்தார். அந்த கண்டுபிடிப்பிற்கு ஒரு மனிதனுடைய உடலிலே எந்த அளவிற்கு வேகமாக இரத்தம் பயணிக்கிறது என்று பார்த்தால், 1 மணி நேரத்திற்கு 1,19,000 கிலோமீட்டர் வேகத்திலே இரத்தம் ஊடுருவி செல்கிறது. இரத்த குழாய்களுக்குள்ளால் அதனுடைய வேகம் 1 மணி நேரத்திற்கு 65 கிலோமீட்டர் வேகத்திலே பயணிக்கிறது.
சாதாரணமாக ஒரு மோட்டார் சைக்கிளை நாம் இயக்கும் பொழுது என்ன வேகம் இருக்கிறதோ அதைவிட அதிகமாக அந்த பயணம் மனித உடலுக்குள்ளே அன்றாடம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்படி நடைபெறுகின்ற காரணத்தினால்தான் ஒரு வலி உடலிலே ஏற்படுகிற போது அதை மருந்து மாத்திரையாக நாம் எடுத்துக்கொண்டால் உடனடியாக அந்த இடத்திற்கு அந்த மருந்து போய் வேலை செய்து அந்த வலி நமக்கு நிவாரணத்தை வழங்கிவிடுகிறது என்பதை கண்டுபிடித்தார்கள். இதை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றே நமக்கு தெளிவுபடுத்தினார்கள். புகாரி ஷரீஃபினுடைய 2058வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்படுகிறது. இன்ன ஷைத்தான யஜ்ரி மின் இப்னி ஆதம மஜ்ரத்தம். மனித உடலிலே இரத்த நாளங்கள் போடக்கூடிய எல்லா பகுதிகளிலேயும் ஷைத்தான் ஊடுருவி பயணித்து செல்லுகின்றான். அவனுடைய ஆதிக்கம் அந்த அளவிற்கு விஸ்வரூபமானதாக மனித உடலிலே அல்லாஹ் வைத்திருக்கின்றான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவான முறையிலே நமக்கு விளக்கி சென்று விட்டார்கள். இப்படி மனிதனுடைய வாழ்வின் அவனுடைய உண்ணுவதிலே இருந்து, குடிப்பதிலே இருந்து, ஆடை உடுத்துவதிலிருந்து, அவன் உறங்குவதிலிருந்து எல்லா விதமான அம்சங்களையும் நபியவர்கள் சொன்ன அந்த விஷயங்கள் இன்றைய நவீன சயின்ஸோடு பொருத்தி பார்க்கிற போது அது மனிதனுக்கு மிகப்பெரிய நன்மைகளை வழங்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். ஒரு மிக சிறந்த ஆய்வாளராக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருத்துவ நிபுணராக விளங்கக்கூடிய ஒரு டாக்டர், அவர் ஒரு கருத்தை உலகத்திற்கு தெரிவித்தார். இந்த உலகத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த மருத்துவ ரீதியிலான மனிதனுக்கு தேவையான வழிகாட்டுதல்கள் எல்லா விதத்திலேயும் மிகப்பெரிய பயனை வழங்கி கொண்டிருக்கிறது என்று அவர் சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 உஷ்ணமான உணவுகளை அவர்கள் உட்கொள்ள மாட்டார்கள். அதே போன்று 2 குளிர்ந்த உணவுகளை இணைத்து அவர்கள் சாப்பிட மாட்டார்கள். சூடான பானங்களிலே பரக்கத் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே அந்த அடிப்படையிலே அல்லாமா இப்னுல் கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நூலிலே அவர்கள் ரசூலுல்லாஹ்வினுடைய ஒவ்வொரு வழிகாட்டுதல்களையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன கண்டுபிடிப்புகளோடு பொருத்தி பார்த்து அற்புதமான விளக்கங்களை அவர்கள் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதிலே ஒரு அற்புதமான வழிகாட்டுதல் என்னவென்றால், இது போன்ற உணவு பழக்க வழக்கங்கள், இன்றைக்கு நாம பிரியாணினா எப்படி ஒரு சூடான உணவை சாப்பிட்ட பிறகு உடனடியாக நபி அவர்கள் ஒரு குளிர்ந்த உணவை சாப்பிட மாட்டார்கள் என்பது ஹதீஸ்களிலே நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இன்னைக்கு நாம் அதை சர்வ சாதாரணமாக அதுக்கு மாற்றமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பிரியாணினா எப்படி இருக்கணும்? நல்ல சூடாக சாப்பிட்டா தான் அது பிரியாணி. இப்போ சூடாக நல்ல பிரியாணி சாப்பிட்டுட்டு உடனடியாக என்ன செய்கிறோம்? ஒரு ஐஸ்கிரீம் குளிர்ந்த உணவை சாப்பிடுகின்றோம். பிரியாணி சாப்பிட்டுட்டு நல்ல கூலான கூல்ட்ரிங்க்ஸை குடிக்கிறோம். இது உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. உங்களுடைய உடலிலே செரிமான கோளாறுகளை ஏற்படுத்தக்கூடியது. உங்களுடைய செரிமானத்தினுடைய அந்த சுழற்சியை குறைக்கக்கூடியதாக இந்த அமைப்பு இருக்கிறது என்பதை இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விரும்பாதவர்களாக இருந்தார்கள். மிக அதிகமான காரமுடைய உப்பு நிறைந்த பொருட்களை நபியவர்கள் தவிர்த்திருக்கின்றார்கள். மிக அதிக உப்புடைய ஊறுகாய் ரசூலுல்லாஹ் சாப்பிட்டது கிடையாது. கறிகளிலே அதிகமான உப்பை செலுத்தி அவற்றை காய போட்டு உப்பு கண்டமாக சாப்பிடுவது நபியவர்களுக்கே பிடிக்காத ஒரு குணமாக இருந்தது என்று ஆய்வாளர்கள், அறிஞர் பெருமக்கள் நமக்கு குறிப்பிடுகின்றார்கள். மீனை காய போட்டு அதை கருவாடாக சாப்பிடக்கூடிய விஷயமும் நபியவர்கள் செய்ததில்லை. அது அவர்களுக்கு பிடிக்காது. எனவே அந்த அறிஞர்
நமக்கு சொல்லுகின்றார்கள். அல்லாமா இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அல் லஹ்மு குல்லுஹு கைருன் இல்லல் கதீது மினல் லஹ்மி, அஸ்ஸமக்கு குல்லுஹு கைருன் இல்லல் கதீது மினஸ் சமகி. கறி எல்லாமே மனிதனுக்கு நன்மை பயக்கக்கூடியதுதான், அதில் காய்ந்த உப்பு கண்டத்தை தவிர. மீன்கள் எல்லாமே மனிதனுக்கு நன்மை பயக்கக்கூடியதுதான், ஆனால் அதில் காய்ந்து உப்பு ஏறிய கருவாட்டை தவிர என்று சொல்லுகின்றார்கள். இவற்றையெல்லாம் நாம் வாழ்க்கையிலே நாம் அதிகமாக எடுத்துக்கொள்ளுகின்ற போது அது மிகப்பெரிய அளவிற்கு நம்முடைய உடலுக்கு பல்வேறு தீங்குகளை செய்யக்கூடியதாக இருக்கும் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படி எல்லா விதத்திலேயும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அற்புதமான வழிகாட்டுதல்களை வழங்கி இருக்கின்றார்கள். அவர்கள் உறங்குவதற்காக செல்லக்கூடிய அந்த சுன்னத்தை நாம் பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு நாள் பார்த்தார்கள். பார்த்துட்டு அப்படியே அழுகிறார்கள். கண்களெல்லாம் கண்ணீர் வடித்து ஓடுகிறது. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்ன இப்னு மஸ்ஊதே, எதற்காக நீங்கள் அழுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், கிஸ்ரா கைசர் என்று சொல்லக்கூடிய அரசர்கள் எல்லாம் பஞ்சு மெத்தைகளிலே அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உங்களை பார்த்தா நீங்கள் ஈச்சம் நாருனுடைய பேரிச்ச நாறுகளை அதை பூமியிலே போட்டு அதில் படுத்துறங்கி அதனுடைய அச்சு பகுதிகளெல்லாம் உங்களுடைய உடல் மேனையிலே நான் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட நிலையை பார்த்து அரசர்களுக்கெல்லாம் அரசராக இருக்கக்கூடிய தாங்கள் இவ்வளவு சிரமங்களை எடுத்துக்கொள்ள வேண்டுமா என்று என்னுடைய மனம் கலங்கி கண்கள் கண்ணீரை வடிக்கிறது என்று சொன்னார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்னு மஸ்ஊத் அவர்களே, அல்லாஹு தஆலா அவர்களுக்கு இந்த உலகை சுகபோகமானதாக வழங்கியிருக்கின்றான். நமக்கு ஆகிரத்தை மறுமையை அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். இந்த உலகத்திலே நாம் சுகபோகங்களை அனுபவிப்பதற்காக வரவில்லை, சில சிரமங்களை ஏற்று வாழ்வதுதான் இந்த உலகத்தினுடைய நடைமுறை. மூமின்களுடைய நிலையை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். ஆனால் காபிர்களாக இருந்து மிக அரசர்களாக இருக்கக்கூடியவர்கள் சுகபோகங்களை அனுபவிப்பதுதான் அது அவர்களுக்கு இந்த உலகத்திற்கு வழங்கப்பட்ட சன்மானங்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். ஒரு நேரத்தில் அவர்களுடைய அன்பு துணைவியார் அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு விரிப்பை உறங்குவதற்கான விரிப்பை அவர்கள் விரிப்பார்கள். அந்த விரிப்புன்னு சொன்னால் அந்த ஈச்சம் நாறுகள் போன்ற சாக்கு போன்ற பொருட்களைத்தான் அவர்கள் உறங்குவதற்காக விரிப்பார்கள். அதை நாளாக மடித்து போடுவாங்க. அப்படி போடுறது தான் வழக்கம். ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் அதை 8ஆக மடித்து கொஞ்சம் ரசூலுல்லாவுக்கு கொஞ்சம் மிருதுவாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு அவர்கள் செய்தார்கள். மறுநாள் காலையிலே கண் விழித்து கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், நேற்று இரவு யார் எனக்கு விரிப்பு விரிச்சதுன்னு கேட்டாங்க. ஹப்ஸா தான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், இல்லையே, என்னைக்கும் இருக்கிற மாதிரி இல்லை, ஏதோ ஒரு மாற்றத்தை நான் உணர்கின்றேனே என்று கேட்டார்கள். ஆமாம் யா ரசூலல்லாஹ், எப்பொழுதும் அதை 4ஆக மடித்து போடுவேன், ஆனால் நேற்று அதை 8ஆக மடித்து உங்களுக்கு கொஞ்சம் அது மென்மையாக இருக்கட்டுமே நான் செஞ்சேன்னு சொன்னாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நேற்றைய அதிகாலை கண் விழித்து எழுவதிலே எனக்கு சில சிரமங்கள் ஏற்பட்டது. இந்த சொகுசு என்பது நல்ல சுகமான தூக்கத்தை வரவழைத்து அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய அந்த வணக்கங்களிலே சற்று குறைவை ஏற்படுத்தி அதில் இடையூறுக்கு அது காரணமாக அமைந்துவிடும்.
பஞ்சு மெத்தைகளிலே நல்ல சுகமான சொகுசான அறைகளிலே நாம் உறங்குகின்ற பொழுது இன்றைக்கு சுபூ தொழுகைக்கு எழுந்திருக்கிறதே கஷ்டமாக போயிடுது. அப்படியே நாம் நேரம் தெரியாம நம்முடைய தூக்கம் அதிகமாக சென்று விடுகிறது. எனவே நான் அதை விரும்பவில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்றைக்கு ஆய்வாளர்கள் இதை ஆய்வு செய்கின்றார்கள். மனிதனுக்கு ஏற்படக்கூடிய முதுகம் தண்டு பிரச்சனைகள், கழுத்து வழி போன்ற எல்லா விதமான இந்த உடல் அசௌகரியங்களுக்கும் நாம் நல்ல பஞ்சு மெத்தைகளிலே உயரமான தலையணைகளை தலைக்கு வைத்து படுப்பதில் தான் இந்த மாற்றங்கள் நிகழுகிறது. மனித உடலுக்கு அது கோளாறை ஏற்படுத்துகிறது என்பதை இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கின்றார்கள். ஆக சாதாரணமாக தரையிலே பாயை விரித்து நல்ல நிலையிலே நாம் தூங்குவதுதான் உடலுக்கு ஆரோக்கியமானது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகிலத்திற்கு அறிவித்து காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு முன்மாதிரியான வாழ்வியலை அவர்கள் வாழ்ந்து காட்டி சென்றிருக்கின்றார்கள். எவை மனித உடலுக்கு ஆரோக்கியமானதோ, நன்மை பயக்கக்கூடியதோ அத்தனையும் நபி அவர்களுடைய வாழ்வியலை சுன்னத்தை நீங்கள் அடிபெறலாமல் பின்பற்றினால் நிச்சயம் 100% கிடைக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பழக்க வழக்கம் எல்லா நேரங்களிலேயும் அவர்கள் மிஸ்வாக்கு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். சமூக மக்களுக்கு கட்டளையாகவே சொன்னார்கள், நீங்கள் மிஸ்வாக்கு செய்து கொள்ளுங்கள். என்னுடைய உம்மத்திற்கு, சமூகத்திற்கு இதை நான் கட்டாயமாக ஆக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். ஆனால் அது சிரமமாக ஆகிவிடுமோ என்பதால் அவற்றை நான் செய்யவில்லை என்று சொன்னார்கள். லவ்லா நஷுக்க அலா உம்மதி ல அமர்த்துஹும் பிஸ்ஸிவாக் இந்த குல்லி ஸலா. என்னுடைய உம்மத்திற்கு இது ஒரு பாரமாக இல்லை என்றால் அவர்கள் மிஸ்வாக்கு செய்தே ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்தியிருப்பேன் சொன்னார்கள். அந்த அளவுக்கு ஒரு வலுவான சுன்னத்து முஅக்கதா என்ற அந்தஸ்தில் மிஸ்வாக்கு இருக்கிறது. எல்லா நேரங்கள்லையும் ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வந்தாலும் மிஸ்வாக்கு செய்வாங்க. ஒது செய்யும் போது மிஸ்வாக்கு, அவர்கள் சாப்பிடுவதற்கு முன்னால் மிஸ்வாக்கு செய்வார்கள். சாப்பிட்ட பிறகு அவர்கள் உறங்குவதற்கு முன்னால், தொழுகைக்கு நின்றால் எல்லா நிலைகளிலேயும் மிஸ்வாக்கு செய்து கொண்டே இருந்தார்கள். ஏன், கடைசியா அவர்கள் இந்த உலகை பிரியக்கூடிய தருணத்திலே தன்னுடைய அன்பு மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய மடியில உயிர் பிரிகின்ற நேரத்திலே இருக்கிறார்கள். அப்போ ஆயிஷா நாயகியினுடைய அவர்களுடைய சகோதரர் அப்துர் ரஹ்மான் அங்கே வருகை தந்தார்கள். அப்போ அவர்களுடைய பாக்கெட்டில் மிஸ்வாக் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் சைக்கினையா சொன்னாங்க. அந்த மிஸ்வாக்க அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன்னுடைய பற்களால் மென்று மிருதுவாக ஆக்கி நபி அவர்களுக்கு மிஸ்வாக்கு செய்து விட்டார்கள். அப்போ கடைசி வரைக்கும் ஒரு சுன்னத்தை இந்த உம்மத்திற்கு செய்து காட்டி இதில் தான் உங்களுக்கு நன்மை இருக்கிறது என்பதை இறுதி மூச்சின் இறுதி நேரத்திலே கூட அவர்கள் எடுத்து காட்டி சென்றிருக்கிறார்கள். அதில் அந்த அளவுக்கு பயன் இருக்கிறது என்பதை இன்றைக்கு ஆய்வாளர்கள் வியந்து பார்க்கிறார்கள். இன்றைக்கு நாம் பேஸ்ட்டு வச்சு பல் விளக்குறோம், ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணுறோம். எல்லாமே நம்ம பல்லை கெடுத்து நம்மை வியாதிக்கு உள்ளாக்கி நம்முடைய பற்களுடைய எல்லா நிலைமைகளையும் அவைகள் மங்க வைத்து மீண்டும் அதை ஒரு வியாபார நோக்கத்திலே நடைபெற்று கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். ஆனால் மிஸ்வாக்குன்னு சொல்லக்கூடிய அந்த குச்சி இருக்கிறதே, அராக்கு என்ற மரத்தினுடைய குச்சிக்கு அவ்வளவு பெரிய பவர் இருக்குது, உடலுக்கு ஆரோக்கியத்தை வழங்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு மனிதர் டாக்டர் இக்பால் என்று சொல்லக்கூடிய மேலை நாட்டினுடைய ஒரு மருத்துவரிடத்திலே சென்று அவருடைய உள்ளத்திலே, அவருடைய இதயத்தில் ஒரு ஓட்டை இருப்பதாக சொன்னார். அப்போ அவர் அந்த மனிதரை பரிசோதித்து பார்த்துவிட்டு எல்லா டெஸ்ட்டையும் எடுத்து பார்த்துட்டு கடைசியாக அவருக்கு ஒரு மிஸ்வாக்கை கையில் கொடுத்து, இந்த மிஸ்வாக்கை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க,
உங்களுடைய நோய்க்கு நிவாரணம் கிடைத்துவிடும் என்று சொன்னார்கள். இது என்னங்க அதிசயமாக இருக்குது, முஅஜிசாவா? உள்ளத்தை இதயத்தில் ஓட்டை இருக்கிறதுக்கும் மிஸ்வாக்குக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் ஒரு மாத காலம் அவர் நன்றாக மிஸ்வாக்கு செய்துவிட்டு மீண்டும் வந்து பார்த்தால், ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது இதயத்தில் ஓட்டையே இல்லாமல் அது மிக பழைய நிலைமைக்கு மாறிய அதிசயத்தை அந்த டாக்டர் கண்டுபிடித்திருக்கின்றார். அவர் அதை செய்து காட்டியிருக்கின்றார் என்று பார்க்கிறோம். இதுக்கு எப்படிங்க கனெக்ஷன் அப்படின்னு சொன்னால், அவர் பற்களை ஆய்வு செய்து பார்க்கிற போது, பல்லை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு பல்லில் ஒரு சின்ன செப்டிக் ஆகி அதனுடைய பாதிப்புகள் அவருடைய இதயத்திற்கு சென்று அதன் மூலமாகவே அவருடைய இதயத்திலே ஓட்டை ஏற்பட்டிருக்கிறது என்று கண்டுபிடிக்கிறார். அப்போ இந்த மிஸ்வாக்கை பற்களிலே நீங்கள் பயன்படுத்துகின்ற போது அது இவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்கிறது. இன்னும் சொன்னார், அந்த மிஸ்வாக்கை வெட்டி தண்ணீரை வேக வைத்து கொஞ்சம் அந்த தண்ணீரை நீங்கள் குடித்து வாய் கொப்பளிப்பது போன்ற செயல்களையும் செய்து வாருங்கள் என்று சொல்லி இந்த ஒரு மாற்றத்தை அவருடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பெரிய அந்த இதயத்தினுடைய ஓட்டையை அடைப்பதற்கு பல் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்திருக்கிறது. பல்வழியாக நம்முடைய இதயங்களுக்கு கூட ஒரு பெரிய ஆரோக்கியத்தை எல்லாம் வைத்திருக்கின்றான் என்பதால் தான் நம்முடைய பற்கள் எப்பொழுதுமே நன்றாக சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லா உணவுகளும் செல்லக்கூடிய ஒரு கேட்டாக, ஒரு நுழைவு வாயிலாக அல்லாஹ் நமக்கு பற்களை வழங்கி இருக்கின்றான். ஆனால் நாம் எல்லாரும் நல்ல நாள் முழுவதும் சாப்பிட்டு முடித்து நைட்டில் படுத்து தூங்கி காலையில் எந்திரிச்ச பிறகு பல்லு விளக்கும். இதனால் 5 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. இப்போ நாளையிலேருந்து பல்லு விளக்க வேண்டாமா சத்து அப்படின்னு கேட்காதீங்க. ஒவ்வொரு நேரமும் நாம் உணவு சாப்பிட்ட பிறகு பற்களை சுத்தம் செய்ய வேண்டும். குறிப்பாக இரவுல தூங்குறதுக்கு முன்னால் கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணணும், மிஸ்வாக்கு செய்யணும். ரசூலுல்லாஹ் அவனுடைய முக்கியமான சுன்னத். ஒது செய்துட்டு படுக்கணும். அதுக்கு முன்னால் பற்களை நன்றாக துலக்கி மிஸ்வாக்கு செய்யக்கூடிய பழக்கம் இருந்தால் நம்முடைய பற்கள் ஆரோக்கியம் நிறைந்ததாக இருக்கும். எல்லா விதத்திலையும் இன்றைக்கு நம்முடைய உடலுக்கு வியாதிகளை உற்பத்தி பண்ணி நம்மை வைத்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு கமர்ஷியல் உலகத்தில் நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எது எது நவீனமான முறையில் நமக்கு ஆரோக்கியமானது என்று அறிமுகப்படுத்தப்படுகிறதோ அத்தனையும் நமக்கு சவக்குழிக்கு வழிகாட்டக்கூடியதாகவே அமைந்திருக்கிறது. இப்போ குறைஞ்சபட்சம் இந்த பேஸ்டையெல்லாம் முற்றிலுமாக தவிர்த்து நல்ல இன்றைக்கு அன்றைய காலகட்டத்திலே பற்களை துலக்குவதற்காக சாம்பல் போன்றவைகளை கரிகளுடைய அந்த துகள்களை பயன்படுத்தி வந்தார்கள். சார்கோல்னு சொல்கிறோமா இல்லையா, அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். எல்லா விதத்திலையும் பேஸ்ட்டை விட பல 100 மடங்கு நம்முடைய வாய்க்கு மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சியை தரக்கூடியதாக, பற்களில் இருக்கக்கூடிய கரைகளையெல்லாம் அகற்ற வல்லதாக அந்த விஷயம் இருக்கிறது. ஆனால் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் மன வலிமை வேணும். அவ்வளவு சீக்கிரமாக இந்த காலத்திலலாம் நாம் அதை பயன்படுத்திட மாட்டோம். ஆனால் அவற்றை நம்முடைய வளரும் தலைமுறையினருக்கு சின்ன குழந்தையாக இருக்கும்போதே அதை கொண்டு வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய ஸ்டைலை அந்த பழைய காலங்களில் இருந்த நிலைமைகளோடு மாற்றினால் நிச்சயமாக நாமும் ஆரோக்கியமாக இருக்கலாம், நம்முடைய சந்ததிகளையும் ஆரோக்கியமானவர்களாக வார்த்தெடுக்கலாம். அருமையானவர்களை, இப்போ மிஸ்வாக்குங்கிற அந்த உன்னதமான சுன்னத்தை நாம் என்றுமே விட்டுவிடக்கூடாது. இன்றிலிருந்தே அதை நாம் நடைமுறைப்படுத்தி ஒவ்வொரு நேரங்கள்லையும் அந்த மிஸ்வாக்கை நீங்கள் விடாமல் ஃபாலோ பண்ணுங்க. அதில் ஏராளமான நன்மைகள் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அஸ்ஸிவாக்கு மித்ஹரத்துன் லில் ஃபமி வ மர்லாத்துன் லிர்ரப்பி. உங்களுடைய வாய்க்கு அது சுத்தத்தை ஏற்படுத்தக்கூடியதாக, தூய்மை தரக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைப்பதற்கு கூட அந்த மிஸ்வாக்கு ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது.
அந்த ஹதீஸுக்கு விரிவுரை வழங்கக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள் பல்வேறு விஷயங்களை அந்த மிஸ்வாக்கினுடைய பயன்கள் என்று ஏறத்தாழ 70க்கும் அதிகமான நன்மைகளை அவர்கள் பட்டியலிட்டு வரிசைப்படுத்துகிறார்கள். அதில் ஒரு உன்னதமான விஷயம் என்னவென்றால், கடைசி நேரத்தில் நம்முடைய நாவுல கலிமா வரணுமா, ஈஸியாக ஈமானோட நாம் மௌத்தா போகணுமா, இந்த மிஸ்வாக்கை நீங்கள் விட்டுறாதீங்க. இதுதான் அதில் இருக்கக்கூடிய ஆக உயர்ந்த பயனாக அறிஞ பெருமக்கள் நமக்கு பட்டியலிட்டு தருகிறார்கள். எனவே இந்த சுன்னத்துகள் நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறையாக ஆக வேண்டும். இப்படி மனிதனுடைய உடலுக்கு நன்மை பயக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை நாம் இன்றைக்கு தெரிந்தும் அவற்றை நடைமுறைப்படுத்தாமல் சாதாரணமான மேலை நாட்டினுடைய நாகரீகமாக கலாச்சாரமாக இருக்கக்கூடியவைகளை பின்பற்றி மிகப்பெரிய அழிவிற்கும் நாசத்திற்கும் வழியை தேடிக்கொண்டிருக்கின்றோம். அருமையான சகோதரர்களை, மிக மென்மையான ஆடைகள், மிக கண்ணாடி போன்று உடம்பிலே நாம் அணிந்தால் இதமாக பதமாக சுகத்தை தரக்கூடிய ஆடைகளை நபியவர்கள் விரும்பியதில்லை, அதை தவிர்த்திருக்கின்றார்கள். ஒரு நேரத்தில் முஆது இப்னு ஜபல் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மென்மையான ஆடை அதை அன்பளிப்பாக வழங்கினார்கள். அதை வாங்கி பெற்றுக்கொண்ட முஆது இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய ஆனந்தம் அடைந்தார்கள், மகிழ்ச்சி அடைந்தார்கள். காரணம் என்னன்னு சொன்னால், அன்றைக்கு அது போன்ற மென்மையான ஆடைகள்ங்கிறது ரொம்ப அபூர்வமாக அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது. அப்போ ரசூலுல்லாஹ் மூலமாக நமக்கு இது கிடைச்சிருக்கிறேன்னு அவங்க சந்தோஷப்பட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா முஆத், நீங்கள் இந்த ஆடையை அப்படியே அணியக்கூடாது, இதற்கு கீழே ஒரு கனமான ஆடையை வைத்து கொண்டு நீங்கள் அந்த ஆடையை அணிவியுங்கள் என்று சொன்னார்கள். இன்றைக்கு நம்முடைய பெண்கள் அணியக்கூடிய ஆடைகள் எவ்வளவு மெல்லியதாக இருக்கிறது. அதுவும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்த அந்த முன்னறிவிப்பினுடைய அறிகுறிகளாகவே நாம் பார்க்க முடிகிறது. நிசாவுன் காசியாத்துன் ஆரியாத்துன் முமீலாத்துன் மாயிலாத்துன். ஒரு காலகட்டம் வரும், அந்த நேரத்திலே பெண்கள் அவர்கள் ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனால் நிர்வாணமாக இருப்பார்கள். ஆண்கள் பக்கம் சாய்வார்கள். தன்னுடைய உடையால் நடையால் தன்னுடைய அனைத்து விதமான நடை உடை பாவனைகளால் ஆண்களை தன் பக்கம் ஏற்றெழுப்பார்கள். அவர்களுடைய தலையினுடைய கொண்டை ஒட்டக திமிழ் போன்று உயர்ந்திருக்கும். இப்படிப்பட்ட பெண்கள் ஒரு காலகட்டத்திலே வருவார்கள். இதை நாம் இன்றைக்கு நிதர்சனமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஹதீஸுக்கு விரிவுரை தரக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள் பல்வேறு விளக்கங்களை சொல்லுகிறார்கள். ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனால் நிர்வாணமாக இருப்பாங்கன்னு சொன்னால், ஆடைகளை அணிந்திருப்பார்கள் மெல்லிய ஆடைகளாக, கண்ணாடி போன்று உடலுடைய அங்க அவயவங்கள் எல்லாம் வெளியே தெரிகின்ற அளவிற்கு ஆடைகளை அணிந்திருப்பார்கள். இன்னொரு விளக்கம் சொன்னாங்க, இறுக்கமான ஆடைகளை அணிவார்கள். அவர்களுடைய உடல் உறுப்புகளை பிறர் பார்த்து விளங்கக்கூடிய அளவிற்கு இறுக்கமான ஆடைகளை அணிவார்கள் என்று சொன்னார்கள். இப்படிப்பட்ட பெண்கள் அவர்கள் சுவனத்திற்கு செல்ல முடியாது, மாத்திரமல்ல சுவனத்தினுடைய வாடையை கூட அவர்களால் நுகர முடியாது என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட நிலைகளை நாம் நம்முடைய பெண்கள் சமூகம் தவிர்த்து கொள்ள வேண்டும். எல்லா விதத்திலேயும் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய அற்புதமான அந்த புர்காவை, தங்களுடைய மறைப்பை முழுமைப்படுத்தியவர்களாக அதில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஆடம்பரங்களையும் தவிர்த்து ஒரு அழகான கோலத்திலே அவர்கள் வெளிவர வேண்டும் என்பதுதான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உன்னதமான வழிகாட்டுதல்களாக நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்திலே இவ்வளவு பெரிய அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி புரட்சிகளை உருவாக்கிவிட்டு கட்டமைத்து ஒரு சமூகத்தையே நிலைநாட்டிவிட்டு சென்றார்கள் என்றால், இதற்கு அவர்களுக்கு பக்கபலமாக
அடித்தளமாக இருந்தது என்னவென்று பார்க்கின்றோம். மக்காவிலே 10 ஆண்டு காலம், மதீனாவிலே 13 ஆண்டு காலம், 23 ஆண்டு காலம் இந்த உலகத்திலே சேவையாற்றினார்களே. அல்லாஹு தஆலா அருள் வேதத்திலே சொல்லுகின்றான், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன் அலா ஜபலின் லரஐதஹு ஹாஷிஆ. இந்த பிரமாண்டமான மலையின் மீது இந்த அல் குர்ஆனை நாம் இறக்கி வைத்திருந்தால் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அது வெடித்து சிதறிவிடும் என்று சொல்லுகின்றான். அப்போ குர்ஆனை தாங்கக்கூடிய சக்தி அந்த மலைக்கு இல்லை என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். கடலை பற்றி குறிப்பிடுகின்ற போது இந்த பூமி பரப்பினுடைய 3/4 பகுதி தண்ணீரால் சூழ்ந்திருக்கிறது. கால்வாசி பகுதிதான் மனிதன் வாழக்கூடிய நிலப்பகுதியாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், இந்த கடலை நீங்கள் மையாக மாற்றி திருக்குர்ஆனுக்கு விரிவுரை எழுத தலைப்பட்டால் மா நஃபிதத் கலிமாத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தைகளுக்குண்டான விளக்கங்கள் விரிந்து கொண்டே செல்லும். மையாக மாற்றப்பட்ட தண்ணீர் அவைகள் தீர்ந்துவிடும் என்று சொல்லுகின்றார். இன்னொரு வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற போது, வலவ் அன்ன மாஃபில் அர்தி மின் ஷஜரத்தின் அக்லாமுன் வல் பஹ்ரு யமுத்து மின் பஅதிஹி சபஅத் அப்ஹரின் மா நஃபிதத் கலிமாத்துல்லாஹ். ஒரு கடல் அல்ல, 7 கடலை நீங்கள் மையாக மாற்றி எழுந்து நிற்கின்ற மரங்களை எல்லாம் எழுதுகோலாக செதுக்கி அல் குர்ஆனுக்கு விரிவுரை எழுத தலைப்பட்டால் மையாக மாற்றப்பட்ட தண்ணீர், அந்த கடல் நீர் வற்றிவிடும். அல்லாஹ்வுடைய வேத வாக்குகளுக்குண்டான விரிவுரைகள் அவைகள் மீதமாகி இருக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். அப்போ கடலாலும் தாங்க முடியாது குர்ஆனுடைய சக்தி, மலையாலும் தாங்க முடியாத குர்ஆனுடைய சக்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் இறக்கி வைத்தோம், அவர்கள் தாங்கிக் கொண்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். வஇன் குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸ்ஸல்னா அலா அப்தினா ஃபஅது பிசூரா. நம்முடைய அடியாரின் மீது இந்த குர்ஆனை இறக்கி வைத்தோம், அவர்கள் தாங்கிக் கொண்டார்கள் என்று சொல்லுகின்றான். மலையும் தாங்க முடியாத குர்ஆனுடைய சக்தியை, கடலும் தாங்க முடியாத குர்ஆனுடைய சக்தியை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கிக் கொண்ட காரணத்தினால்தான் இந்த உலகத்திலே எந்த நபிக்கும் தீர்க்கதரிசிக்கும் வராத எதிர்ப்புகளும் இன்னல்களும் வந்தபோது அவற்றை எதிர்த்து அவற்றை வெற்றி வாகை சூடினார்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ உலகத்திலேயே அற்புதமான அந்த ஆற்றலை பெறுவதற்கு அவர்களுக்கு இதுதான் உந்து சக்தியாக இருந்திருக்கிறது என்பதை பார்க்கின்றோம். எனவே இந்த உலகத்திலே நபி அவர்களுடைய அந்த வாழ்வியலை பார்த்து, அவர்களுடைய வழிகாட்டுதல்களை பார்த்து, அவர்கள் சொன்ன முன்னறிவிப்புகளை பார்த்து இந்த உலகமே வியந்து பார்த்து கொண்டிருக்கிறது. ஆய்வாளர்கள் வியந்து பார்க்கிறார்கள், விஞ்ஞானிகள் வியந்து பார்க்கிறார்கள். எல்லாவற்றிலேயும் அது மிகப்பெரிய மனிதனுக்கு நன்மை பயக்கக்கூடிய விஷயங்கள் நிறைந்திருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். அப்போ நபியினுடைய சுன்னத்து எதுவாக இருந்தாலும் அதை நாம் செயல்படுத்துகின்ற போது நமக்கு மிகப்பெரிய உலகியல் ரீதியான நன்மைகளும் பயனும் அவற்றில் நிறைந்திருப்பதை நாம் கண்டுகொள்ளலாம். அப்போ அதுக்காக வேண்டி அந்த சுன்னத்தை நாம் ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிற கான்செப்டை நாம் மாற்றணும். மிஸ்வாக்கு செஞ்சால் இவ்வளோ நன்மை இருக்குது, பல்லுக்கு ஆரோக்கியம் இருக்குது, உடலுக்கு ஆரோக்கியம் இருக்குது அப்படிங்கிற அந்த சிந்தனைகளை நாம் மாற்ற, அதற்காக அந்த சுன்னத்தை நாம் ஃபாலோ பண்ணக்கூடாது, கடைபிடிக்கக்கூடாது. இன்னும் ஏராளமான இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய நன்மைகளுக்கு அப்பாற்பட்டு எத்தனையோ நன்மைகள் இன்னும் அதில் நிறைந்திருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய அன்பையும் நபியினுடைய உண்மையான முஹப்பத்தையும் நம்முடைய உள்ளத்திலே குடிகொண்டு அவர்களுடைய சுன்னத்துகளை நாம் பின்பற்ற வேண்டும். அதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும். நன்மை நமக்கு தெரிந்தாலும், நம்முடைய கண்களுக்கு அவர் அறிந்தாலும் சரி, அறியாப்படவிட்டாலும் எல்லா விதமான அந்த சுன்னத்துகளையும் நம்முடைய உயிர் மூச்சாக மதித்து நாம் பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றுவதன் மூலமாக என்ன
உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் வழங்குகின்றான் என்றால் நாளைய மறுமை நாள் கியாமத்திலே நபியவர்களோடு நாம் சுவனத்திலே அவர்களோடு இணைந்திருக்கக்கூடிய உன்னதமான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், மன் அஹப்ப சுன்னதி, யார் என்னுடைய சுன்னத்தை நேசித்து பின்பற்றுவார்களோ ஃபக்கத் அஹப்பனி, அவர்கள் என்னையே பின்பற்றி விட்டார்கள். ஒமன் அஹப்பனி, என்னை அவர்கள் நேசித்து விட்டார்கள். என்னை யார் நேசிப்பார்களோ கான மஹீபில் ஜன்னா, அவர்கள் என்னோடு சுவனத்திலே இருப்பதற்கு தகுதி பெற்று விட்டார்கள் என்று தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். மன் தமஸ்ஸக சுன்னதி இந்த ஃபஸாதி உம்மத்தி ஃபலஹு அஜ்ரு மியத்து ஷஹீத். குழப்பம் நிறைந்த காலகட்டத்திலே இன்றைக்கு நம்முடைய ஈமானுக்கு சவாலான காலம். கண் திறக்கின்ற இடங்களிலெல்லாம் பாவங்கள் நிரம்பி வழிகிறது. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே நாம் நபியவர்களுடைய ஒரு சுன்னத்தை நாம் பின்பற்றினால், அதை நடைமுறைப்படுத்தினால், ஷஹீதன் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்திலே உயிர் தியாகம் செய்து உயிர் நீத்த 100 ஷஹீதுகள், உயிர் தியாகிகளுடைய நன்மைகளை அல்லாஹு தஆலா அந்த நபருக்கு வழங்குவதாக அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, எல்லா விதத்திலேயும் நமக்கு நன்மை பயக்கக்கூடிய சுன்னத்துகளை எல்லா நிலைகளிலேயும் நாம் விடாமல் தொடர்ந்து பின்பற்றக்கூடியவர்களாக, நபியவர்கள் மீது கொண்டிருக்கின்ற உண்மையான அன்பினுடைய நேசத்தின் வெளிப்பாடாக அவற்றை பின்பற்றி அல்லாஹ்வினுடைய பொருத்தத்திற்கும் அவனுடைய நேசத்திற்கும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாஅத்திற்கும் தகுதி பெறுவோமாக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட பாக்கியத்தை நமக்கும் நம்மை சார்ந்தவர்கள் நம் சந்ததிகளுக்கும் வழங்கிடுவானாக. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மையான முஹப்பத்தை, இஷ்கை நம்முடைய உள்ளத்திலே நிரம்பி வழியச் செய்வானாக. அதன் வெளிப்பாடுகளாக அவர்களின் சுன்னத்துகளை கடுகளவு பிசகாமல் பின்பற்றி வாழக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.